ஒரு நாயகன் உதயமாகிறான். பிரதீப் ரங்கநாதன் குறித்தான ஒரு திரைப்பார்வைதான் இந்த நிகழ்ச்சி. உங்களுக்கு பிரதீப் ரங்கநாதன் அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். கோமாளி, லவ் டுடே, டிராகன் என்று தொடர்ச்சியாக பல ஹிட் படங்களை கொடுத்து கொண்டிருப்பவர் தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். மேலும் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் திரைப்படம் மற்றும் நடிப்பு என்று பல ஜேர்னல்களில் நடித்தாலும் இயக்கினாலும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இந்த தமிழ் சினிமாவில் என்றுதான் கூற வேண்டும். கோமாளியில் தன்னுடைய இயக்குனர் தன்மையை மிக கனகச்சிதமாக இயக்கி தன்னை ஒரு தமிழ்நாட்டின் இயக்குனராக அறிமுகம் செய்து கொள்கின்றார் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். அதன் தொடர்ச்சியாக லவ் டுடே திரைப்படத்தில் தன்னை ஒரு நடிகராக முழுமையாக வெளிப்படுத்தி தனக்கான நடிப்பை திறமையையும் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்பு இப்போது வந்த டிராகன் திரைப்படம் என்பது தன்னை வைத்து எடுக்கப்படும் திரைப்படங்கள் வெற்றியடைந்தே தீரும் என்ற சாத்தியத்தை உருவாக்கி நிறுத்தி இருக்கின்றார் நம்ம வளரும் நாயகன் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். இப்படியாக தொடர்ச்சியாக பல ஹிட் படங்களை கொடுத்து கொண்டிருக்கும் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் குறித்தான இந்த ஒரு சிறு காணொளி உங்களுக்கு ஒரு சில தகவல்களை கிடைக்க வழிவகை செய்யும் என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். வேங்கை என்ற கிராமத்தை சார்ந்தவர் தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். இந்த கிராமம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சிறு கிராமத்தில் பிறந்த நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தற்பொழுது தமிழ்நாட்டின் வளரும் நாயகனாக உருவெடுத்து நிற்கின்றார். நான் பல காணொளிகளில் கூறியிருப்பது போன்று தமிழ் சினிமா ரசிகர்கள் என்பவர்கள் ரசிக்கும் தன்மை என்பது புதிய கதை கொண்ட திரைப்படங்களை எப்பொழுதுமே ரசிப்பார்கள் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள். இது நான் பல முறை கூறியும் இருக்கின்றேன். அந்த வகையில் இந்த பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடித்த 3 திரைப்படங்களும் இயக்கிய திரைப்படத்தோடு சேர்த்து 3 திரைப்படங்களும் மிக முக்கியமான திரைப்படங்களாக தமிழ் சினிமாவில் தற்பொழுது அனைவராலும் பார்க்கப்பட்டு வருகின்றது. மேலும் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் எடுக்கக்கூடிய திரைப்படமாக இருந்தாலும் சரி, நடிக்கின்ற திரைப்படமாக இருந்தாலும் சரி, ஹிட்டாகின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்து போன ஒரு விடயமாக மாறியதால் தொடர்ச்சியாக அவர் பல திரைப்படங்களை நடிக்க வாய்ப்பு பெற்றிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது. எந்த ஒரு சினிமா பிரபலமும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள தமிழ் சினிமாவில் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு முயற்சிகளை எடுப்பார்கள். ஒரு சிலர் உடல் தகுதியை வளர்த்து கொள்வார்கள். ஒரு சிலர் தங்களுக்கான எந்த ஸ்டைல் படங்கள் ஒத்துப்போகின்றன அந்த திரைப்படங்களை தேடி தேடி நடிப்பார்கள். ஒரு சிலர் அரசியல் சார்ந்த திரைப்படங்களை நடித்து மக்களிடையே பிரபலமாவார்கள். ஆனால் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் குறிவைப்பது 2K கிட்ஸ் தான் என்பது தற்பொழுது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். தற்போதைய வாழ்க்கை வரலாற்றை, வாழ்க்கை சூழ்நிலையை அப்படியே படங்களில் பிரதிபலிப்பதால் அதை புதுவிதமான ஒரு உணர்வை இப்போது இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த வகையில்தான் எடுத்த திரைப்படங்கள் எல்லாம் ஹிட்டாகி இருக்கின்றன. மேலும் இவர் நடித்த திரைப்படங்களும் ஹிட்டாகி இருக்கின்றன. இப்படியாக புது கதை, புது திரைக்களம், புது நடிகர், புது பின்னணி இசை என்று புது இயக்குனர் என்றும் தொடர்ச்சியாக பல்வேறு ஜேர்னல்களில் தற்போதைய காலகட்டத்தில் திரைப்படங்கள் ஹிட்டாகி கொண்டே இருக்கின்றன. வாட்ஸ்அப் காதல் என்ற சிறு குறும்படம் எடுத்துதான் தன்னுடைய திரைக்கதை வரலாற்றை துவங்கியிருக்கின்றார் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். அதன் பின்னர் பெரிய நடிகரான ஜெயம் ரவி அவர்களை வைத்தும், கன்சிகா மோட்வானி என்ற பெரிய நடிகையை வைத்தும் திரைப்படத்தை இயக்கும் அளவிற்கு மிகப்பெரிய உயரத்தை அடைந்தது முழுக்க பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கான திறமை என்றுதான் கூற வேண்டும். இயக்குனராக திறமையானவராகவும், நடிகராக திறமையானவராகவும் தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் நிலைத்திருக்கக்கூடிய அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்கின்றார் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். லேட்டஸ்டாக வந்த டிராகன் திரைப்படம் அனைவராலும் பாராட்டப்பட்டு பேசப்பட்டது. மேலும் இதற்கு அடுத்ததாக ஒரு திரைப்படம் வரவிருப்பதால் தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக பல ஹிட் கொடுத்த முன்னணி நடிகர்கள் பட்டியலில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களும் தற்பொழுது இடம் பிடிப்பார் என்று பெரிய பெரிய சினிமா உள்ளார்ந்து உணர்ந்த நிபுணர்களால் கூறப்படுகின்றது. தொடர்ச்சியாக இப்படியான ஒரு நல்ல திரைப்படங்களையும் நல்ல திரைக்கதைகளையும் இயக்கியும் நடித்தும் தமிழ் மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆற்ற வேண்டும் என்று நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களை கேட்டுக்கொண்டு, இதுபோன்று புதுவிதமான செய்திகளை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்க வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.